கால பள்ளத்தில் மூட குழியில் புராண புழுதியில் மூடி கிடந்தான் முருகன். தோண்டி துடைத்து விஞ்ஞான தண்ணீரில் கழுவினேன். ஒற்றை துணி சற்றே அசையுற நெற்றிச் சுடர் பற்றி பரவிட வெற்றி திரு வேலுக்கதிபதி உயிர் கொண்டான். கடவுளா நீ என்றேன். மூத்த குடிகாத்த மூதாதையர் என்றான். குந்தில் என் குடில் என்றேன். ஆதி மனிதரின் குடில் அதுதானே என்றான். குளிர்மலையில் ஏன் குறையுடை கொண்டாய் என்றேன். இரையாகும் விலங்கை துரத்திக் கொண்டே இறை தேடும் விலங்கு விட்டு உயிர் தப்பி ஓட சுனைகள் ஆறுகள் நீந்தி கடக்க தேனடை தேடி கிளைதோறும் குதிக்க தூங்கும் மாடை தொல்லையா இல்லையா? படையலுக்கு ஏன் முருகா தேனும் தினைமாவும் என்றேன். சுடுதல் அவித்தல் சமைத்தல் போன்ற அநாகரிகங்கள் தொடங்கும் முன்னே காயும் கனியும் கிழங்கும் இலையும் தானாய் விழுந்த தானிய மணியும் தேனாய் விழுந்த திருவிய பொருளும் ஓனாய் இருந்த உண்மை உணர்த்தவே என்றான். கொடியில் சேவல் பறக்கும் செய்தி என்னவோ? வேட்டை களைப்புள் மரணம் போல் உறங்கும் எங்களை அதிகாலையில் எழுப்பும் முதல் பறவை அதுதானே என்றான். கல்லாயுதம் தோற்றமிடத்தில் வேலாயுதம் கண்ட முதல் மனிதன் நான் என்றான். வேலின் தொழில்கள் விளம்பக்கேள். வேட்டை காட்டில் வெற்றித தந்ததும் வேளாண்மைக்கு காவல் காத்ததும் மணவாத்தம்மை மானம் காத்ததும் மாற்ற வேரூட்டி மண்புலம் காத்ததும் முன்னோடிகளின் முன்னோடிகளை விலங்குண்ணாமல் கண்ணால் காத்த ஆயுதமானதும் கைவேல் 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 தானடா. கைவேல் இல்லையே நீ நான் ஏதடா.